சிறப்பு. திருவாரூர் தான் இந்த காப்பியத்துக்குரிய நகர சிறப்பு என்று அமைத்து கொண்டு பாடியிருப்பதினால் சோழ நாடு என்பது பொன்னியினுடைய வளத்தினால் வளம் பெற்றிருக்கக்கூடிய அருள்பதியாக விளங்குவது. அங்கே அவதரித்தார் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். அப்படி அவர் அவதரித்தார் என்று சொன்னார், எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி வந்து பிறந்தவர் இல்லைங்க அவரு. நம்ம உலகையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு சண்டை போடுறதுக்கு இல்லையா, 10 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்றதுக்கு. அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் இல்லைங்க, அறம் செய்வதற்காக. அறம் என்பது இல்லறம் துறவரம் என்ற 2 வகைப்படும். முதல்ல நாம இல்லறத்துல நிக்கணும், துறவரத்துல நிற்பவர்களுக்கு துணையாக நிக்கணும். இன்னைக்கெல்லாம் யாராவது துறவிகளுக்கு துறவரத்துல நிக்கிறவங்களுக்கு யாராவது உதவி செய்யறமா? வாசல்ல வந்து நின்னா கூட எட்டி பார்க்க மாட்டேன், கதவை சாத்திடுவான். ஆனால் இல்லறம் என்பது முதல் அறம். அந்த இல்லறம் தான் துறவரத்தில் இருப்பவருக்கு துணையாக அமையும் என்று வள்ளுவ பெருமான் சொல்லுகிறார். எனவே அந்த இல்லறம் என்று சொல்லக்கூடிய அந்த நெறியில் நாம திருமணம் செய்து கொள்கிறோம் அறம் செய்வதற்காக. அந்த திருமணம் செய்து கொண்டா அடுத்து என்ன கேட்பாங்க? குழந்தை பேரு என்று பார்க்கும் பொழுது எல்லாரும் எப்படி கேட்பாங்க? கோயிலுக்கு போனா, சாமி ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணு கொடுன்னு கேட்பாங்க. பெரும்பாலும் அப்படிதான் கேட்டு பார்த்திருக்கிறார். இந்த ஆசை என்பது எந்த குழந்தையை சொல்றாங்க தெரியுங்களா? பெரியவங்க உங்களுக்கு எல்லாம் ஆசை என்பது, ஆஸ்தி என்பது ஆண் குழந்தை. கேட்டது அவங்க வரம் கேட்கலீங்க, சாபத்தை கேட்டு வந்திருக்கிறாங்க. போய் சாமியோட என்ன கேட்டாங்க? ஆஸ்தி கொண்டு கூட ஆசை கொண்டு கூட கேட்டாங்க. பாத்தீங்களா, அது உண்மையிலே வரம் கிடையாது, சாபம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண் குழந்தைகள் பாருங்க வளர்ந்த உடனே அவனுடைய கவனம் எங்க போகும்? அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஏன் அவரு தானே சொன்னாரு ஆஸ்திக்கு ஒண்ணு வேணும்னு கேட்டாரு. சொத்துலயே குறியா இருக்கிற அப்பாவை மதிக்கிறது இல்ல, போற்றுவதில்லை, பாராட்டுவதில்லை. சொத்து மட்டும் வேணும். 2வது என்ன கேட்டாங்க? ஆசை. இந்த பெண்களுக்கு பாருங்க, பிறந்ததுல இருந்து நிறைவு காலம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆசைப்படுவாங்க. சின்ன பொட்டு பூவுல இருந்து ஆசைப்பட்டு பெரிய வீடு மாளிகை வரைக்கும் அந்த ஆசை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. இப்ப என்ன அது தவறான்னு கேட்ட தவறு இல்லை. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கேட்ட வரம் அப்படி. இன்னும் சில பேர் கேட்பாங்க ஒரு புள்ள பூச்சியாவது கொடுப்பாங்க, கடைசியா புள்ளையும் பூச்சியும் வந்து அது நம்ம என்ன பண்ணும்? படாத பாடுபடுத்துவது கேட்கிறோம். சாமி கிட்ட எப்படித்தான் கேட்பதுன்னு கேட்டா, அருளுக்கு ஒன்று அன்புக்கு ஒன்று. பெருமானே நீங்க அருள் கடல் அன்பு கடல் இல்லையா? சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், திருஞான சம்பந்தரை அருள் கடல் என்று சொல்லுகிறார். நம்முடைய நாவுக்கரசு பெருமானை அன்பு கடல் என்று சொல்லுகிறார். அதுபோல அருளுக்கு ஒன்று அன்புக்கு ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா, ஞான சம்பந்த பெருமானை போல நாவுக்கரசு பெருமானை போல வந்து பிறக்கும். இல்லைன்னா 2வது சொன்னதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த மாற்றமும் இல்லை. எனவே அப்படி கேட்பதுதான் உயர்ந்தது என்பதை இந்த உலகத்துக்கு நாம பெரியவங்க காட்டியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் மேலாக ஒருவர் கேட்டாருங்க. யாருங்க? சிவபாத இருதயர். இந்த உலகத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சைவ சமயத்தை தமிழை உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய ஒரு குழந்தை வேண்டும் என்று யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. வரலாற்றிலையும் அப்படி பார்க்கல, இன்றைய காலத்துல அப்படி பார்க்கல. அப்படி கேட்ட ஒரே பெருமகனார் சிவபாத இருதயர். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் பேர்லயே அவருடைய பெருமை தெரிகிறது இல்லையா? சிவபெருமானுடைய பாதத்தை தன் இதயத்திலேயே தாங்கி இருப்பவர் என்பதனால அந்த 7ஆம் நூற்றாண்டு காலத்துல காரைக்கால் அம்மையாருடைய காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா, பௌத்தம் சமணம் இந்த 2 சமயங்களும் நம்ம சைவ சமயத்தை அப்படியே அழுத்தி பிடித்து கொண்டிருந்த ஒரு காலம். சைவர்கள் ஆங்காங்கே அங்கங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொண்டு செய்வதற்கு தடை. அதுக்கெல்லாம் மூர்த்தி நாயனாருடைய புராணம் தான் சான்று. சைவ வழிபாடு செய்ய முடியாது, சிவ சின்னங்களை அணிய முடியாது, திருநீறு பூசிக்கொண்டு வெளியிலே செல்ல முடியாது, சிவ நாமங்களை பாட முடியாது. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நாம எதெல்லாம் என்னுடைய சுதந்திரம் என்று செய்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அன்றைய காலத்துல சமணம் பௌத்தமும் தமிழகத்தில் அது சமயமாக மட்டுமல்ல, அரசனுடைய ஆட்சி பீடத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருந்தது. அன்றைய காலத்தில் தான் இறைவனுடைய கருணை. எப்பெல்லாம் சமய தடுமாற்றங்கள் வருகிறதோ, மக்கள் அறநெறியை பிறந்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் யாரேனும் ஒரு அருளாளரை இந்த மண்ணுலகுக்கு அனுப்புவான். இது வரலாற்றுல பார்க்கக்கூடிய உண்மைங்க. எப்பெல்லாம் சமய நெறி தடுமாறுகிறதோ, உண்மையான தொண்டர்கள் மனம் வருந்துகிறார்களோ, அன்றைக்கெல்லாம்
சமய நெறியை நிலைநாட்டுவதற்காக இறைவனே ஒரு பக்குவமுடைய ஆன்மாவை தேர்ந்தெடுத்து நமக்காக அனுப்புவான். அப்படி அனுப்பப்பட்டவர்கள் தான் நம்முடைய நால்வர் பெருமக்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றை படித்தால் தெரியும். ஞானசம்பந்த பெருமான் திருக்கயிலாயத்தில் இருந்தவராக காட்டப்படுகிறது. மறக்குமாறு இல்லாத என்னை மறக்குமாறு செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு செய்தான் என்று கைலாயத்துல நான் வழிபாடு செய்து கொண்டு மறவாமையால் வழிபாடு செய்து கொண்டிருந்த என்னை அவனை மறக்குமாறு செய்தான், மண்ணின் மீது பிறக்குமாறு செய்தான் என்று அவர்களே திருமுறைகள்ல பாடியிருப்பதை நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அவருடைய சிவபாத இருதயர் பகவதி தாயார் என்று சொல்லக்கூடிய இரண்டு பெருமக்களுக்கு அவர் மகவாக வந்து தோன்றினார் என்பதை வரலாற்றுல பார்க்கிறோம். அந்த நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தருடைய அவதார காரணங்கள் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஒரு பெரும் பட்டியல் கொடுத்திருக்கிறார். எல்லா அருளாளர்களுக்கும் அப்படி பாடியிருக்கிறார். நம்முடைய நாவுக்கரசருக்கு அழகில் கலைத்துறை தழைக்க அருந்தவத்தோர் நெறிவாழ என்று இரண்டு காரணங்களை மட்டும் சொல்லிட்டாரு. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீனில்லா திருத்தொண்டர் தொகை தரன்னு ரெண்டு காரணங்களை சொன்னது போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு காரணம் ரெண்டு காரணம் இல்ல, பெரிய பட்டியலிட்டு இருக்கிறார். சைவத்தை நிலைநாட்டுவதற்கு, தமிழை பெருமை காட்டுவதற்கு, சிவத்தை நிலைநாட்டுவதற்கு என்று பல காரணங்களை சொல்லி அவருடைய அவதாரத்தை காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். அதாவது நாமெல்லாம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா நாலு நட்சத்திரம் கோடு இதெல்லாம் பார்த்து பெரியவங்க குறிப்பாங்க. ஏன் அப்பதான் இந்த குழந்தை நல்லபடியா இருக்கும், நல்ல அறிவு கிடைக்கும், நம்மளையும் நல்லா பார்த்துக்க எதிர்காலத்துல அப்படின்னு சொல்லி நல்ல நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து குழந்தை எடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அது ஒரு ட்ரெண்டிங்காவே ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் இயற்கையா குழந்தை பிறக்கிறது கூட யாரும் விரும்புறது இல்ல. 4 நட்சத்திரம் பார்த்து டாக்டர்கிட்ட குறிச்சு கொடுத்துறாங்க. இந்த தேதியில அறுத்துருங்க, இந்த தேதியில இந்த டைம்ல வெளியே எடுத்துருங்க. என்னமோ தபால் பெட்டியில போட்டு எடுக்கிற மாதிரி ஆகி போச்சு. அதுக்கு எப்படி எல்லாம் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு மனிதன் இயற்கையாக அந்த பிரசவத்துல என்ன நேரம் கிடைக்குதோ அதுதான் இயல்பான கோடு. நாம செயற்கையா 4 கோடெல்லாம் நம்ம நினைச்சு பண்ணோம்னா நிச்சயமா அப்படி ஒருபோதும் அமையாது என்பது மக்களுக்கு தெரியறது இல்லை. ஆனாலும் கூட அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாம பிறக்கும் போது 4 கோள்கள் எல்லாம் யாரேனும் 1,00,000 பேருக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த போது இயற்கையே பாத்தீங்கன்னா எல்லாம் நன்னிமித்தங்களாக மாறியதான். அருளாளருடைய அவதாரம் பாருங்க, 4 கோளெல்லாம் இருக்கிற நாள்ல அவங்க பிறக்கிறது இல்ல, அவங்க பிறக்கிற நாள்ல 4 கோளும் நட்சத்திரம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர்களை வழிபாடு செய்வதற்காக கூடியிருக்குது. அப்படி கூடிய ஒரு நாளில்தான் நம்முடைய ஆளுடைய பிள்ளையார் அவதரித்தார் என்று சேக்கிழார் பெருமான் ரொம்ப சிறப்பா காட்டுகிறார். கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான். எவ்வளவு அழகான சொல் பாருங்க. கவுனியர் என்பது அந்த அந்தனர் குலத்துல ஒரு பிரிவராக இருப்பது கவுனியர் குலம் என்பது. கவுனியர் குலமே என்று பின்னால போற்றுவதை பார்க்கலாம். கவுனியர் குலத்தில் ஒரு காதலன், அவருக்கு பேரு பாருங்க, காதலன் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைச்சிருக்கிறாரு. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தன்னை அப்படித்தான் சொல்லுகிறார். திருத்தொண்டர் தொகையில் சொல்றது பாருங்க, இசைஞானி காதலன் என்று தன்னை சொல்லுகிறார். அது அவர்களுக்கு காதலனா ஏன்னு தெரியல, நம் போன்ற ஆன்மார்களுக்கு அவர்கள் காதலன் தான். ஞானசம்பந்த பெருமானை விரும்பாதவர்கள் மண்ணில் யாராவது இருக்க முடியுமா? உணராதவர்கள் விரும்பாதவர்கள். ஆனா உணர்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவரை போற்றுபவர்களாக விரும்புபவர்களாக இருப்பாங்க. நம்ம சிவபுராணத்துல ஒரு பகுதி வரும், சிவன் அவன் என் சிந்தையுள் புகுந்த அதனால். அதுக்கு உரையாசிரியர் கொடுத்திருக்கிறாங்க, சிவன் அவன் ரெண்டு சொல்லு இருக்கு பாத்தீங்களா? சிவன் சொல்லிட்டாரு, அப்புறம் 2வது அவன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 2 பொருள் சொன்னாங்க. சிவனாகிய அவன் பொருள் எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாம தனித்தனியா வச்சு சொல்ல பாத்தீங்கன்னா சிவன் என்பது உணர்ந்த ஆன்மாக்களுக்கு, அவன் என்பது உணராதவர்களுக்கு. உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவன் சொல்லுவாங்களாம். உணராதவர்களுக்கு அவன் யாருன்னே தெரியாதான். அதனால பாருங்க மாணிக்கவாசகர் எப்படி சொல்ல அமைச்சிருக்கிறாரு பெரியவங்க காட்டுறாங்க பாருங்க. சிவன் அவன் என்று சொல்வதை போல ஞானசம்பந்தர் யாருக்கு காதலன்னா அவரை உணர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு காதலன், உணராதவர்களுக்கு அவ்வாறு இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வகையில அவதரித்தார். அவருடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னா நீங்க 63 நாயன்மார்கள்லயும் அவதார காட்சிகள் நிறைய காட்டுகிறார். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்ததை காட்டுகிறார், நாவுக்கரசர் அவதரித்து வளர்ந்ததை காட்டுகிறார், நிறைய நாயன்மார்கள் பிறந்து வளர்ந்து வரக்கூடிய காட்சியெல்லாம் காட்டுகிறார். ஆனா எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்பது
ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வாழ்க்கை இளமை காலம்தான். ஒவ்வொரு மாதமும் அவருக்கு என்னென்ன விழாக்களை செய்ய வேண்டுமோ, நாமகரணம் சூட்டுவது, முடி மயிர் நீக்கம் செய்வது, பல்வேறு வகையான சடங்குகளை எல்லாம் செய்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலத்துல அகவை 3 ஆயிற்று. நீங்க ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய 3 வயதில் இருந்துதான் சைவ வழிபாட்டினுடைய வரலாறு தொடங்குகிறது. ஒரு நாள் தந்தையார் தோணிபுரத்து பெருமானை வழிபாடு செய்வதற்காக திருக்குளத்தில் நீராடுவதற்காக செல்லும் பொழுது உடனிருந்த ஞானசம்பந்த பெருமான் குழந்தை செல்வமா இருப்பவர், அவரு நானும் உடன் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அது பாருங்க, இன்னைக்கு காலம் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து நடைபெறுகிறது. தலைமுறையா இந்த வீட்டுல இருந்து அப்பாவோ தாத்தாவோ மாமாவோ கிளம்புனா உடனே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நானும் வண்டியில வர்றேன்பாங்க. அவங்களை உடனே இறக்கி விட முடியாது. என்ன பண்ணுவாங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டா குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி, பெரியவர்களுக்கு மகிழ்ச்சி. அது போல நானும் உடன் வருவேன் என்று சொன்னாரு. நினைத்து பாருங்க, காரணமின்றி காரியம் இல்லை. எத்தனையோ நாள் அவங்க அப்பா நீராட போயிருப்பாரு, கோவிலுக்கு போயிருப்பாரு, என்றைக்கும் கேட்கல. அன்றைக்கு கேட்கிறாருன்னா அன்றைய நாளில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில ஞானசம்பந்த பெருமான் உடன் வர வேண்டும் என்று சொல்ல தந்தையார் மறுத்து நிற்கிறார். அப்ப என்ன பண்ணாரு, காலை உதைத்து அழுகிறார். குழந்தைங்களை அப்படிதானே செய்ய, அடம் பிடிப்பதை போல செய்கிறார். அப்புறம் அப்பப்ப அழுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், மத்த குழந்தைகள்லாம் என்ன நினைச்சு அழுகுது இல்லை, பசியினால் அழுகுதா, நோயினால் அழுகுதா, எதற்காக அழுகிறது என்று தெரியவில்லை. ஆனா ஞானசம்பந்த பெருமான் அந்த அழுகின்ற அந்த அழுகை என்பது முன்னை வினையின் சார்பு பற்றியோ, கைலாயத்துல எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம், இப்படி கொண்டு வந்து மையல் மாறிடமாய் சாமி போட்டுட்டாரே அப்படின்னு நினைத்து அழுகிறதோ என்று சேக்கிழார் பெருமான் காட்டுவார். வேறு வழி இல்லாமல் அழைத்து செல்லுகிறார். குளக்கரையில், சீர்காழி குளக்கரையில் இருத்தி அகமருட ஜபம் செய்வதற்காக உள்ளே நீராட சென்ற பொழுது அவர் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக யாரை நிறுத்தினார் தெரியுங்களா? தோணிபுரத்தில் இருக்கிற பெருமாள்கிட்ட பார்த்து சொன்னார், சாமி இது என்னுடைய குழந்தை அல்ல, உன்னுடைய குழந்தை, கவனமா பாத்துக்க அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைங்க, இந்த தண்ணீர் பாட்டில் தான், சாதாரண தண்ணீர் பாட்டில் தான், ஐயா அதை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவர் வர்ற வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் வந்து கேட்டாருன்னா என்ன பண்றது, யாரும் எடுத்துட்டு போயிட்டாரு பண்றது? ஒரு தண்ணீர் பாட்டிலே நம்ம பாதுகாக்கிறோங்க. சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார் இல்லையா, சாமி பாருங்க அடுத்த 13 ஆண்டுகளுக்கு பாதுகாத்திருக்கிறார். சாமி கிட்ட சொன்னது ஒரே முறைதான், ஆனா 13 ஆண்டுகள் பாதுகாத்து தன் திருவடிக்கே அழைத்து சென்று விட்டார் என்பதை பார்க்கிறோம். தந்தையார் நீரில முழுகி நீராடி ஜபம் செய்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு பிள்ளை பருவமோ அல்லது முந்தை அருள் சார்போ என்று தெரியல. ஆனா தோணிபுரத்து சிகரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுதார் என்று காட்டுகிறார். அப்படி காட்டிய பொழுதுதான், அழுத பொழுதுதான் இறைவன் வெளிப்பட்டு உமையம்மையை அழைத்து ஞானப்பாலினுடைய திருமுலைப்பால் சுரந்து, திருமுலை நீங்க அம்மையினுடைய முளையில முருகப்பெருமான் கூட பால் அருந்தியதாக வரலாற்றுல காணலாம். அவர் கூட கார்த்திகை பெண்கள் இடத்துலதான் பால் அருந்தி வளர்ந்ததாக வரலாறு. அவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் என்பது, விநாயக பெருமான் என்பது சிவத்தின் வேறு அல்ல, சிவம்தான். ஆறுமுக சிவம், வேழமுகத்து சிவம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. வடிவம் தான் வேறு, ஆனால் உள்ளிருக்கின்ற கடவுள் சிவம் என்று காட்டுகிறது. அவர்களுக்கே கிடைக்காத பேரு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு கிடைத்தது. திருமுலைப்பால் வள்ளத்தில் சுரந்து குழந்தைக்கு ஊட்டுமாறு செய்ய அவர் அந்த பசியாரினார். பாலராவாயனாக நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் இந்த பாராயணம் அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பாடல் பாடினார்கள். இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கிற, வழிபாட்டுக்குள்ள வந்தா அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே காலத்தை போக்கிறாம இந்த வழிபாடுகளை எப்படி செய்கிறார்கள், அதை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அபிஷேகமாட்டு நடந்துட்டு இருக்கோம், ஒண்ணு வாத்திய வாசிப்பாங்க, இல்லைன்னா திருமுறை பாடுவாங்க. ஆனா நம்ம ஓதுவாமூர்த்திகள் பாருங்க, ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் என்ன பாடலை பாடினால் பொருத்தமாக இருக்குமோ, திருநீர் அபிஷேகம்னா திருநீற்று பதிகம், சந்தன பண்ண சந்தனத்துக்கு ஒரு பதிகம், பழத்தினால பாலினால் பழத்தினால், இப்படி அந்த காட்சிக்கு ஏற்றவாறு திருமுறைகளை பாடி காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம் அல்லவா. அப்படி அந்த தோணிபுரத்து பெருமான் அந்த அம்மையின் வழியாக ஞானப்பால் ஊட்ட சிவஞான சம்பந்தர் ஆயினார். அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேருன்னு வரலாற்று தெரியல. ஆளுடைய பிள்ளை என்பது ஒரு பொது பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. 4 பெருமக்களுக்குமே அப்படி ஒரு பெயர் உண்டு. இவர் ஆளுடைய பிள்ளையார், ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பி, ஆளுடைய அடிகள் என்று 4 கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில பிள்ளைமை பெயர் தெரியப்படவில்லை. திருஞானத்தோடு சம்பந்தப்பட்டதனால் அவர் திருஞான சம்பந்தர் ஆகினார்.
சில அன்பர்கள் பாத்தீங்கன்னா அது சம்பந்தர் சொல்ல வராது, மந்தர் அப்படிம்பாங்க, மாவண்ணா போட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. மந்தம்னா வேற, பந்தம்னா வேற. அவர் திருஞானத்தோடு சம்பந்தமானவர் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்படி அவர் அந்த நிலை ஆட்பட்ட பொழுது சிவஞானம் கலைஞானம் ரெண்டுதான் பாட சொல்லுவார் பாருங்க, சேக்கிலார் வருவார். இரண்டும் கைவர பெற்ற பொழுது தந்தையார் நீராடி வந்தார். அந்த பால் எச்சில் பால், அந்த குடித்த போல உதட்டுல வழிந்த பாலை கண்டார். யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டா என்று சிறு கோல் கொண்டு ஓச்ச போன பொழுதுதான் எம்மை இது செய்தபிரான் இவன் என்று தோணிபுரத்து சிகரத்தை காட்டினார் என்று பார்க்கிறோம். அப்படி காட்டியதோடு மட்டுமல்லாமல் இறைவன் இவருடைய கண் புலனுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அந்த வடிவத்தையே அவர் பாடல் மூலமாக, இந்த சொல் ஓவியம் சொல்லுவாங்க பாருங்க, நீங்க 12 திருமுறைகள் அது போல பாடல் உண்டு. ஒரு காட்சியை ஓவியமாக படம் பிடித்து காட்டினால் புரியும், சொல்லுல சொன்னா நிறைய பேருக்கு புரியாது. இது இன்னவாறு இருந்தது என்பதை எப்படி சொல்வது? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொல்லக்கூடிய நிலையில அப்படி காட்ட முடியாது. ஆனா நம்முடைய திருமுறைகள்ல பல இடங்கள்ல அந்த சொல் ஓவியமாகவே தீட்டி காட்டி இருப்பார்கள் நம்முடைய அருளாளர்கள். அதுலயும் சேக்கிழார் பெருமான் அருளாளருடைய வடிவங்களை, இறைவனுடைய வடிவங்கள் எல்லாம் பல வரலாறுகள்ல உச்சி முதல் பாதம் வரை, பாதாதி கேசம் கேசாதி பாதம் என்று சொல்லக்கூடிய வகையில ஒவ்வொரு உறுப்பையும் அழகுபட பாடி காட்டி இருப்பதை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது தான் கண்ட அந்த இறை காட்சியை 3 வயது குழந்தை பாடியது தோடுடைய செவியன் என்று எடுத்துக்கொண்டு சொல்ற அந்த பதிகத்துல சேக்கிலார் பெருமான் சொல்லுகிற அடையாளங்களோடு சாற்றினார். அவர் என்னென்ன அடையாளம் வைத்திருந்தார்? விடை மேல வந்தாரு, உமையம்மையோட வந்தாரு, பிறை சூடி இருந்தார், திருநீறு பூசி இருந்தார். என்னென்ன அடையாளங்களை பார்த்தாரோ குழந்தை பொய் சொல்லாது இல்லையா? ஏதாவது ஒண்ணு ஏதாவது நடந்து போச்சுன்னா பெரியவங்களை கேட்போம், பெரியவங்க டெக்னிக்கலா பொய் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையானு. ஆனா குழந்தை பக்கத்துல இருந்து வச்சுங்க போட்டு கொடுத்துரும், அம்மா இப்படி பண்ணிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, குழந்தைய திட்டுவாங்க. ஆனா குழந்தையினுடைய இயல்பு அது வெள்ளந்தியா இருக்குது. நாம தான் கள்ளமோட இருக்கிறவங்க. வயது ஏற ஏற கூடவும் என்ன வந்துருக்கிறீங்களா, கள்ளத்தனமும் மிகுதியா வந்துடும். அந்த இளமை பருவம் தான் ரொம்ப உண்மையான பருவம். எனவே சொன்னார், என்ன காட்சியை கண்டாரோ அந்த காட்சியை அப்படியே வடித்து கொடுத்தார் தோடுடைய செவியன் என்று. இப்படி பாடும்போது காட்டும் பொழுது காட்டினார். தந்தையாருக்கு தெரியல, ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரிகிறது, தந்தையாருக்கு தெரியல. நினைத்து பாருங்க, இவர் 3 வயதுல எத்தனை முறை ஆலயத்திற்கு சென்றிருப்பான்னு தெரியாது. ஆனா சிவவாத இருதயர் எத்துணை முறை ஆலயத்திற்கு சென்றிருப்பார் என்பதும் தெரியாது. அதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. ஆனா அது விகுதி, இது பகுதி. அப்படி பார்க்கும் பொழுது அத்துணை முறை சென்று இறைவனை வழிபாடு செய்து இந்த சமயமே நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வேண்டிய தந்தையாருடைய கண்புலனுக்கு தெரியல, ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரியுது. இதை பெரியவங்க சொல்லும் போது சிவஞானம் சம்பந்தப்பட்டவர்களுக்குத்தான் இறை காட்சி நல்கும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. இதே இந்த காட்சியோட இன்னொரு காட்சி ஒப்பிட்டு காட்டுவாங்க. நம்முடைய திருமலை காட்டில இருந்து நாவுக்கரசு பெருமான் புறப்பட்டு போவார். என்ன தலைங்க அது? திருவாய்மூர் அடிகளை நான் கண்டவாறு என்பார் ஞானசம்பந்த பெருமான். திருவாய்மூருக்கு செல்லும் பொழுது நாவுக்கரசர் முன்னாடி போவாரு, ஞானசம்பந்தர் பின்தொடர்ந்து போவார். அப்படி போகும்போது நாவுக்கரசரை வர சொன்ன அந்த பெருமானுடைய வடிவம் மறைஞ்சு போயிடும். ஞானசம்பந்தர் வந்து கேட்பாரு, சாமி ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்கும் போது, நானா வரல, என்னை வாய்மூர் பெருமான் வா என்று அழைத்தார், வந்தேன். எங்க காணோம் அப்படின்னா, இப்பதான் இருந்தாரு மறைஞ்சு போயிட்டாருன்னாரு. அப்பதான் நாவுக்கரசர் சொன்னார், எனக்கு காட்டலினாலும் பரவாயில்ல, பாடும் அடியார் இவர், அவங்க எல்லாம் பாடுறவங்க, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு, பாடும் அடியார்களுக்காவது காட்ட வேண்டாமான்னு கேட்ட உடனே இறைவன் காட்சி கொடுத்தார். ஞானசம்பந்த பெருமான் அப்பருக்கு காட்டினார். அப்பரே இங்க இருக்கிறார் பெருமான்னு காட்டினாரு. நினைச்சு பாருங்க, அப்பாவுக்கு காட்டினாரு தெரியல, அப்பருக்கு காட்டினார் தெரிந்தது. ஏன்னா அப்பரும் சிவஞானம் கைவர பெற்றவர். எனவே அப்பாவுக்கு காட்டினார், அவருக்கு புலப்படல. ஆனால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அனுமதித்தல் என்று சொல்ற பாருங்க, அனுமான அளவின் சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. அந்த குழந்தையினுடைய நேற்று வரை பேசாத குழந்தை பாடுகிறது. அதுவும் எப்படிங்க, இலக்கணம் இலக்கியம் சைவ சித்தாந்தம் தத்துவங்கள் எல்லாம் அந்த பாட்டுக்குள்ள கிடக்குதுங்க. நல்லா பெரியவங்க சொல்றாங்க, தோடுடைய செவியன் என்ற அந்த பாடல்ல எல்லா வகையான இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் ஞானசம்பந்த பெருமான் வகுத்து கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா திருமுறைகள் பல ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரங்கள் மூல இலக்கியங்கள் என்றே பெரியவர்கள் போற்றுகிறாங்க.
அதுக்கு முன்னாடி அந்த வகை பாட்டெல்லாம் யாருக்கு தெரியவே தெரியாதாமா. அவர்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியாத அந்த பாடல் வகைகளை எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் தான் பாடியிருக்கிறார். 2 அடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு, திருவிரகம், சக்கர மாற்று, மாலை மாற்று, திருவிருத்தம், எத்தனையோ பதிகங்களை எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 12 திருமுறைகளிலுமே வரலாற்றுக்கு அதுக்கு முன்னாடி இல்லாத இலக்கியங்கள் எல்லாம் இன்றைக்கு கிடைக்க பெற்ற அளவுல பழமையான மூல இலக்கியங்கள் எல்லாம் 12 திருமுறைகளுக்குள் இருக்கின்றன என்பதை நம்ம யாரும் தெரியாம இருக்கிறோம். நமக்கு பாத்தீங்கன்னா ஏராளமான சொத்து, நம்ம ரொம்ப பணக்காரங்க. இந்த பணக்காரன் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, எங்கெங்க சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு கௌரவமா சொல்லுவோம். நாமளும் அப்படித்தான் சொல்லணும். நம்மகிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த திருமுறையை பாடினார், தந்தையார் அனுமானத்தினால் உணர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்றைய காலம் முதலாக நிறைவாக கல்லூர் பெருமணம் சொல்றோம் பாருங்க, அந்த திருமண பந்தலில் இறைவனோடு கலக்கின்ற காலம் வரையில் அவர் இந்த தமிழகம் முழுக்க முதல்ல தந்தையாருடைய தோளில், பியலில் என்று காட்டுவார், தோளில் சுமந்து கொண்டு சென்றார் தந்தையார். உண்மையிலேயே அந்த தந்தையாருடைய தோள்கள் மிக புண்ணியம் பெற்றது. ஞானசம்பந்த பெருமானை தன் தோளிலே தாங்கக்கூடிய புண்ணியம் பெற்றவர். அப்படி அவர் தோளில் சுமந்து சென்றார். அப்புறம் சிறிது நாள் காலில் நடந்து சென்றார். அந்த காலில் நடந்து சென்றது முதலில் அவர் நடந்து செல்வதை தரிக்காதவர் அவருடைய அப்பா. 2வது அவர் நடந்து போறது தரிக்காதவர் சிவபெருமானுங்க. உடனே என்ன பண்ணாரு, முத்துச்சிவிகை மாறன்பாடியில சொன்னாரு, ஐயா வரலாறு சொன்னாங்க. மாறன்பாடியில் தங்கியிருந்த காலத்து முத்துச்சிவிகை, முத்துக்குடை முதலானவற்றை எல்லாம் கொடுத்து அவருக்கு ஆற்றுப்படுத்தினார் பார்க்கிறோம். அதன் பிறகு வரலாற்றுல பார்க்கும் பொழுது அப்பர் பெருமான் அவரை எடுத்து சுமந்தார் என்று பார்த்தோம். அந்த நம்முடைய திருஞான சம்பந்தர் மேடு என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியில ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் என்பதை கேள்வியுற்று அப்பர் பெருமான் ஒருவரும் அறியாத வண்ணமாக இடை புகுந்து ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பல்லக்கை சுமந்து வருகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு தடுமாற்றம் இறையருளால் ஏற்பட்டது. இந்நேரம் நாம் வருகிறோம் என்றால் ஊர் எல்லையில் வந்து வரவேற்பதுதான் சைவ மரபு. நேரம் வந்திருப்பாரே, இன்னும் காணமே, அப்பர் எங்குற்றார் என்ற பொழுது அடியேன் அடிகள் தாங்கும் பேறு பெற்று இங்குற்றேன் என்று சொல்லி ஒரு குரல் பல்லக்கு கீழே இருந்து கேட்டுச்சு. எட்டி பார்த்தாரு, நாவுக்கரசர் சுமந்து கொண்டு வருகிறார். உடனே பல்லக்கிலிருந்து இழிந்து இறங்கினார். வேகமா இறங்கி, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, இந்த மதுரை என்பதில சென்று சைவத்தை நிலைநாட்டி வந்த எங்கள் பிள்ளைக்கு வேறு என்ன செய்வது, 2 சொல்லும் பாருங்க, வேற என்ன செய்ய முடியும் கைமாறு என்பது போல அப்பர் பெருமானே அவரை வணங்கி வரவேற்றதை நம்ம பார்க்கிறோம். இப்படி வரலாறு முழுக்க நீங்க ஞானசம்பந்தருடைய வரலாறு நெடிய வரலாறு. சேக்கிழார் பெருமான் பெரியவரால் எடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்லக்கூடிய வகையில நீங்க புராணத்தை முதல்ல தொடங்குனீங்கன்னா முடிவுக்கு வர்றதுக்குள்ள முதல்ல கேட்டதே மறந்து போயிடும். என்ன கேட்டவிட அவ்வளவு பெரிய வரலாறு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு. அந்த வரலாற்றை சேக்கிழார் பெருமான் விதந்து பாடியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நம்ம 63 நாயன்மார்கள்ல சமயப்புறவர்கள்ல அதிகமான அற்புதங்களை இயற்றியவர் ஞானசம்பந்த பெருமான் தான். 3 4 இயற்றியிருக்கிறார்கள். ஆனா ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் தான் இறைவன் இவருக்காக, அருளாளர்களுடைய வரலாற்றை 2 வகையா பார்க்கலாம். ஒன்று, இவர்களுக்காக இறைவன் செய்த அற்புதம். இன்னொன்று, இறைவனை முன்னிறுத்தி இவர்கள் செய்த அற்புதம் என்று பார்க்கின்ற பொழுது ஏராளமான அற்புதங்களை செய்தவர் ஞானசம்பந்த பெருமான் என்பதை பார்க்கிறோம். நிறைவாக அவர் 16 அகவை எழுதுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், மண்ணினில் வளர் மதி கொழுந்து என்று போற்றுவார் பாட்டுல. ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துணையை, வானத்தின் மிசை அன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்து. அது வானத்துக்கு ஒரு நிலவுன்னா மண்ணில் ஒரு நிலவு இருக்கிறது. அந்த நிலம் மண்ணில் வளர் மதி கொழுந்து அப்படி காட்டுகிறார். அது ஏன் மதின்னு சொன்னாருன்னா, நினைச்சு பாருங்க, மதி நிலவு பாத்தீங்கன்னா 16 நாட்கள் வளரும், 16 நாட்கள் தேய்விரை. இது வளர்பிறை தான், தேய்விரையே கிடையாது. ஆனால் சேக்கிழார் சொல்லும் போது மண்ணில் வளர்பிறைன்னு சொன்னார். 16 நாட்கள் நிலவுக்கு, 16 ஆண்டுகள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு என்று சேக்கிழார் ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார். 16 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்தார். 13 ஆண்டுகள் அந்த சைவத்திற்கான அவருடைய பணி தொடங்கியது என்று பார்க்கிறோம். 16 ஆண்டுகள் ஆன பொழுது ஒரு திருமண பந்தல் அவர் கொண்டு வந்து
தந்தையார் உலக மரபு, அந்த அந்தணருடைய மரபு காப்பாற்றப்பட வேண்டும். நீங்களே அதை கடைபிடிக்காம விட்டுட்டீங்கன்னா பின்வருவர்களாம் உங்களை பின்பற்றி இந்த மரபை அப்படியே விட்டுடுவாங்க என்பதனால பெரியவர்களுக்கு எப்பவும் ஒரு கடப்பாடு உண்டுங்க. அதாவது சமயத்தை நிலைநாட்டுகின்ற பொழுது மரபையும் மீறாமல் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம ஆனா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா கண்டதே காட்சி கொண்டதே போல வேண்டுமாறு விருப்புறு வேடத்தர். ஆனா சமய நெறியாளர்களுக்கு அப்படி இருக்க முடியாது. அவர்கள் எப்படிங்க, இந்த முள்கிரீடத்தை தலையில வைத்திருப்பது போலதான் அவர்கள். அப்படியும் சென்றக்கூடாது, இப்படியும் சென்றக்கூடாது. நடுநிலையாக இருந்து ஆற்றுப்படுத்த வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு எப்போதுமே இருக்கிறது. அந்த வகையில தந்தையாருடைய விருப்பத்தின் பேரில், உலக அறத்தின் பேரில் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பந்தலில் எல்லாரும் கலந்து கொண்டாங்க. 2 நாயன்மார்கள், 3 நாயன்மார்கள். நீலநக்க நாயனார் அந்த திருமணத்தில் வேள்வி ஆற்றுவதற்காக வந்தவர். முருகநாயனார் அவருடைய நண்பராக இருந்தவர். அதே போல நம்முடைய நீலக்கணக்க நாயனார் எப்போதும் உடன் இருப்பவராக இருக்கிறார். இந்த 3 பெருமக்களுமாக அவர்களோடு இருக்கின்ற சீர்காழி அந்தணர்கள், அடியார்கள் என்று எத்துணை பேர் வந்திருந்தார்களோ அத்துணை பேருக்கும் நம்மெல்லாம் கல்யாணத்துல என்ன சொல்லுவான், வந்தவங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடு. நம்மளால சாப்பாடு மட்டும்தான் போட முடியும். ஆனா ஞானசம்பந்த பெருமான் வந்தவர்கள் அத்துணை பேருக்கும் சாப்பாடு போடலைங்க, வீடு பேற்றையே கொடுத்தார். நாம வீடு போறதுக்கே பெரும்பாடா இருக்குது இல்லையா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஜான் ஏறினால் மொடம் சரிக்கு கீழே வந்துடுறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நாள்ல அவர் எல்லா உயிர்களுக்கும் கருணை செய்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த திருமண பந்தல்ல அந்த வாழ்த்த வந்தவர்கள், வழிபாடு செய்ய வந்தவர்கள், அடியவர்கள், அந்தணர்கள், இல்லை தோரணம் கட்டியவர்கள், பந்தல் இட்டவர்கள் என்று யார் யாரெல்லாம் பெரியவங்க ரொம்ப சொல்லுவாங்க. அந்த திருமண பந்தல்ல இலை எடுக்க வந்தவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் முக்திக்கு போனாங்க என்று அருமையான ஒரு காட்சி. உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு முக்தி பெற யாருமே பார்த்ததில்லை. நீங்க மூவலூர், நம்ம திருவாவூரை தாண்டி போனீங்கன்னா சித்தர்காடுன்னு ஒரு பகுதி இருக்கிறது. அந்த சித்தர்காட்டுல என்ன வரலாறுன்னா 72 அடியார்கள், 70 72 ஞாபகம் இல்ல, 70 அடியார்கள் ஒன்றாக குருநாதருடைய திருவடியை பற்றி வீடு வேருக்கு சென்றார்கள் என்பதை அந்த வரலாற்றுல பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல எத்துணை பேர் என்பது எண்ணிக்கையே கிடையாது. எத்துணை பேர் வீடு வேருக்கு போறார்கள் என்று நமக்கு தெரியாது. அடையாளப்படுத்தப்பட்ட வகையில் நாயன்மார்கள் என்ற வகையில 4 பேரை நம்ம சொல்லுகிறோம். அதுல திருமணம் முடிந்து திருமண வேள்வி வரமாக வந்த பொழுது அவர் சொன்னார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அது திருக்கடைக்காப்புல சொன்னார் பாருங்க, பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. சாமி, பந்தம் பாசம் அறுக்க வல்லார்கள் என்று பாடியது நான் தான். நானே இப்ப பந்தப்பட்டு நிற்கிறேனே, என்னை விடுவிக்க வேண்டும்னு கேட்டாரு. சோதி தோன்றியது. ஞானசம்பந்தர் என்ன பண்ணாருங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். நமக்கெல்லாம் ஒரு நெல்லிக்காய் கிடைச்சா கூட எடுத்து பாக்கெட்ல போட்டுப்போம், வீட்டுக்கு கொண்டு போலான்னு. ஆனா அருளாளர்கள் பாருங்க, வீடு வேற்றையே கடை விரித்திருக்கிறார்கள். வீடு வேறு வாங்கலையோ. சிவபெருமான் அப்படித்தான் மதுரை என்பதில வீதி வீதியாக தெரிந்தார் என்று அரைகூவி வீடருளும் அங்கணன் வார்களே பாடுகின்றான் அம்மானா என்று வீடு வேற்றையே கூறு போட்டு வித்தவர் அவர் சிவபெருமான். அப்படி கொடுத்த பெருமான். எனவே அவருடைய தொண்டராகிய ஞானசம்பந்த பெருமான் அந்த பந்தல்ல வந்திருந்த எல்லாருக்கும் வீடு வேற்றை கொடுத்து நிறைவில் அவரும் சென்று ஒடுங்கினார் என்பதை வரலாற்றில பார்க்கிறோம். ரொம்ப சுருக்கமா சொன்ன மாதிரி தெரியுது. ஆனாலும் நேரம் காலம் கருதி அந்த பாடல்லாம் சொன்ன, ஏன்னா வரலாறு எல்லாருக்கும் தெரிந்தது தானே. இந்த வரலாற்றுல இதுல ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அவர் அற்புதங்களை செய்தது மட்டுமல்ல, இந்த உடலுக்கு நோய்வாய்ப்பட்டவருக்கான மருத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு. செல்வத்தை இழந்து வறுமையில வாடுபவர்கள் செல்வம் பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாரு. குடும்ப மக்கள் நல்ல முறையில வாழ்வதற்கான பதிகங்களை பாடியிருக்கிறாரு. நாடு சிறப்பதற்காக திருப்பாசுரம் என்று பாடியிருக்கிறார். பாட்டு என்ன பாட்டுங்க, திருப்பாசுரத்துல வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்குணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமனே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. ஒரு அருளாளருடைய இலக்கணம் என்னன்னா, வையகத்தினுடைய துயரை தீர்ப்பதுதான் அருளாளர்களுக்குரிய இலக்கணம். அறிவினால் ஆவது என் பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றார் கடை என்பார் வள்ளுவ பெருமான். அறிவு என்ற ஒன்று இருக்குமானால் அதனுடைய பயன்பாடு என்னவென்றால்,
தன்னை போன்ற பிற உயிர்கள் துன்பப்படுமானால் அந்த துன்பத்திலிருந்து அந்த ஆன்மாவை மீட்டெடுப்பது அறிவு. இது உலகியல் அறம். உலகியல் அறத்திற்கே இந்த இலக்கணம் இருக்குமானால் அது அருளியல். அந்த அருளியலின் அடிப்படை இறைவனுடைய கருணையை எல்லா உயிர்களுக்கும் கொடுத்து தானும் நிறைவாக அந்த பதத்தை பெற்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்பதாக சொல்லி ஒரு சிறிய அளவுல சிறிய பெருந்தகையாருடைய வரலாற்றை நினைவு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஞானசம்பந்த பெருமான் தயாராக அருள் காட்சி அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதால வழிபாடு தொடங்குவதற்காக இந்த அளவுல இந்த சிறிய சிந்தனையை நிறைவு செய்து இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய இல்லத்தை சார்ந்த பெருமக்கள் அவர்கள் மட்டும் இந்த குரு பூசையில கலந்து கொண்டு சார்ந்தவர்கள் மட்டும் அல்லாம எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல காலையில இருந்து திருமுறைகள் எல்லாம் இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பேர். என்ன பேருன்னா, வீட்டை விட்டு வெளியில வரல, ஆனா சிவபுண்ணியம் பெற்று விட்டார்கள். செவியின் வழியாக சிவபுண்ணியம் பெற்றிருப்பாங்க. அங்க இருந்து ஜன்னலை திறந்து மொட்டை மாடியில இருந்து பார்ப்பாங்க, என்ன என்னமோ அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கிறார்களே, அந்த அளவில் அவர்களுக்கு புண்ணியம் கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட உதுவா மூர்த்திகள், பல்வேறு திருக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்கள், அன்பர் பெருமக்கள், கைலாயவாதியை வாசிக்கக்கூடிய அன்பர்கள், சமையல் பணி கூட இந்த விழாவில் சமையல் பணியும் அடியார்கள் தான். எனவே சமைப்பது இன்னும் சொல்லப்போனா அதான இலக்கணம். அடியார்கள் உண்ணுவதற்கு அடியார்கள் தான் சமைக்க வேண்டும் என்ற இலக்கணம் இருக்கிறது. அந்த வகையில் அடியார்கள் அமுது செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய முத்தாய்ப்பான வாக்கு, இறந்து போனவர்களை மீட்டெடுத்த அற்புத வார்த்தை, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என்று ஞானசம்பந்தர் சொன்னாராம். சாமி, இது ரெண்டும் உண்மையா இருக்குமானால் எலும்பும் சாம்பலுமாக இருக்கின்ற அந்த பெண் மீண்டும் உயிரோடு வர வேண்டும் கேட்டார். அப்ப என்ன சொன்னாரு சாமி? ரெண்டையும் உண்மைன்னு காட்டினார். எப்படி காட்டினாரு? பூம்பாவை உயிர்ப்பித்ததன் மூலமாக இது இரண்டும் தான் இந்த மண்ணில் நிலையானது என்பதை இறைவன் நிலைநாட்டினார் என்பதை பார்க்கிறோம். அதுல முதல் பகுதியாக இரண்டாவது சொன்னது முதல்ல சொன்னது இரண்டாவதுமாக வழிபாடு நடைபெற இருக்கிறது சொல்லி இந்த அளவிலே திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கின்றோம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீவாகம் பெண்ணுள்ளானாய் போற்றி போற்றி அருளும் திருநலை நாயகி முடராகிய அருள்மிகு தோணியப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செப்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம்முயிர் துணையே வேத நெறிகளை தோங்க செய்வத்துறை விளங்க மூதவரம்பரை புளிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஓம் ஆதார சக்தி போற்றுவோம், ஆமருக்கை போற்றுவோம், சிம்மருக்கை போற்றுவோம், சாமருக்கை போற்றுவோம், சந்திரமண்டலம் போற்றுவோம், பராசக்தி மண்டலம் போற்றி போற்றுவோம். திருவருளோடு குருவருளாக திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் எழுந்தருளுகின்ற வழிபாடு. ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசை அன்றி மண்ணில் வளரு மதி கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். போற்றி 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 போற்றி.
வண்ணம் ஆளைக்கும் இளமை பூமிதை என்னென்று ஆளைக்கும் ஆறு கண்டு என்புற இன்னும் பாலைக்கு மோகிய பிறவியே மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினும் சதுரன் திரும்பளவன் திருமலையே அதிர ஆத்தெடுத்தான் முடிப்பத்திர விதிகொள் தேவடி சென்றடைந்து உய்மீனே கற்பனை கடந்த சோமி கருணையே உள்ளமாய் அற்புதல் கோலம் பிற்பரவியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று ஒட்டுடன் நடந்துகின்ற உங்களல் போற்றி 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 பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் மரணிகள் போற்றி 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 உள்ளக விளக்கது உள்ளது விளக்கது பலது நமச்சிவாயவே உள்ளம் பெரும் கோவில் போனவாழ வள்ளல் பிரானாக்கு வாய்க்கோபுரவாசன் வெள்ளம் தெளிவாக்கு ஜீவன் சிவனின் கள்ளப்புலனைந்தும் பொதியே சுடலே சூழொளி விளக்கே பனைமுளை மடத்தை பாதிக்கே பரணே திருப்பெருந்துறையில் மலக்குறிக்கும் ஆதியே ஆதரித்து அழைத்தார் அருளாயே சோதியே நீதியே பாதியே ஆதியே அடியே ஆதரித்து அழைத்தார் என்று அருளாயே ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி
குடை கொடி கண்ணாடி முதலான உபச்சார பொருட்கள் உபச்சாரமாக கண் காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் தடையானும் பண் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் பிழை காட்டும் கொடியான் நன்றுடையானை தீயதில்லானை நரைவல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் யந்தை இணையடி நீழலே முத்து விதானம் மணிபோர்கவரின் உடையாதே பக்தர்களோடு பாவய சோழ பலி பின்னே வித்தக கோல பெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளாம் அது வண்ணம் காவாய் கனகத்துரணே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருநாளி நாடகம் போற்றி போற்றி அன்பர்களே, இப்பொழுது மலர் வழிபாடு நடைபெறுகிறது. விநாயக பெருமான், சிவபெருமான், உமையமை, முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுக்கு அவருடைய திருநாமத்தையும் அவருடைய புகழையும் சொல்லக்கூடிய வகையிலே மலர் வழிபாடு, அன்றளந்த மலர்களால் அச்சித்தல் வழிபாடு நடைபெறுகிறது. ஓம் தேவர் கடையூர் யாவை தமிழ்த்த தேவா போற்றி 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 சிவன் சேவடி போற்றி தேடின்றடி போற்றி ஆயிரப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி விருந்துரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சமன்முதலாம் பரசமயருள் நீங்க கடப்புகளையர் போனமது செய்ய திருமுளைப்பால் சுரந்தளித்த ஓம் விருமுகங்கள் போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி அழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மலர்ந்தெழுத எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்குரிய திருவடி வழிபாடு, மலர் வழிபாடு இப்பொழுது நடைபெறுகிறது. சிற்றம்பலம். திருஞான சம்பந்த சிவார்ச்சனை. திருஞான சம்பந்த சிவனே போற்றி, அருள் கூகுக முன்னவ போற்றி, பெருமறையோது சுப்பிரமணிய போற்றி, விரியுலகு எலாம் தொழும் விமலா போற்றி, திகழ் சோழ் நாடு முன் செய்தவ போற்றி, நகு சீர்காழி மாதவ முதல் போற்றி, மறையவர் திருக்குள மாமணி போற்றி, நிறையருள் புரிதரு நின்மல போற்றி, கவுனியர் கோத்திர கண்மணி போற்றி, கவுனியர்க்கு இனிதருள் கதிரொளி போற்றி, சிவபாத இருதயர் திருத்தவ போற்றி, அவிர் பகவதியார் செய் அருந்தவ போற்றி, பிரமதடத்திற் சேயிற் பிறங்கினை போற்றி, இருவர் கண்டு இன்புற எய்தினை போற்றி, பருவமுற்று உறவுடன் பயின்றனை போற்றி, அருள் மூவாண்டிலாங்கு அடுத்தனை போற்றி, அம்மை ஞான அமுதுண்டு அருளினை போற்றி,
மெய்மை தாதைக்கு விளக்கினை போற்றி தோடு வாசக தீக்கை துளக்கினை போற்றி தேடு சிவநிலை திகழ்த்தினை போற்றி தாதை பின்வரச் சார்ந்தனை போற்றி மீது தோணி கோயில் மேவினை போற்றி அம்மையப்பரை பணிந்து அடுத்தனை போற்றி மெய்மை தமிழ் மறை விளம்பினை போற்றி யாவரும் சூண்டு இறைஞ்சு இளையசேய் போற்றி தேவரும் தொழகருள் தாங்கு இறை போற்றி தந்தை ஆற்றாது தோள் தாங்கு இறை போற்றி வந்து மாளிகை புகுமாமணி போற்றி அறிந்து அடைந்தார்க்கு எலாம் அருள்மணி போற்றி சிறந்த கோலக்காட்சி திகழ்த்தினை போற்றி காளி வீட்டிருந்த அருள் கண்மணி போற்றி ஏழுலகும் தொலை இலங்கினை போற்றி கோலக்கா மடைவானை கூறினை போற்றி தாளத்து இசை தருகர போற்றி மென் கை நோம் என்று அரண் விளை மக போற்றி பொன் செய்தாலம் தரப்பெற் போற்றினை போற்றி இசையினை இசைதர இசைத்தனை போற்றி இசை உலகு எல்லாம் நிறை இலக்கனை போற்றி சிவன் பெயர் தாளம் கொள் சிவமக போற்றி அவன் மகன் என்னமை அறிவித்தாய் போற்றி பாலை வயலா நடிவள்ளியில் போற்றி மேலு நெய்தரா விளக்கினை போற்றி பாணர் மரபு எதிர் படர்ந்தனை போற்றி தோணி பணிவித்து தூமணி போற்றி யாழ் இசைத்து உடனுற இசைந்தனை போற்றி வாழிய தில்லையில் வந்தனை போற்றி ஞான சபேசனை நயந்தனை போற்றி மேன கற்றாங்கு எரி விளம்பினை போற்றி அங்கன் வேட்களத்து இருந்து அடுத்தனை போற்றி தங்கு யாழ்ப்பாணரூர் சார்ந்தனை போற்றி திரு அறத்துறை விரையை சென்றனை போற்றி தருவரச் சிவிகை முன் சார்ந்தனை போற்றி வளவுறச் சூழ்ந்துநேர் வணங்கினை போற்றி இழகும் ஐந்தெழுத்து இசைத்து இவர்ந்தனை போற்றி உய்ய உலகளா மூந்தனை போற்றி தெய்வ கற்பகமலை சென்றனை போற்றி தேவர் வாழ்த்து ஒளியலச் செல்குக போற்றி யாவரும் துதி செய்ய ஏகினை போற்றி நிறைய முழங்க மேல் நிலவினை போற்றி தரள வெண்குடை நிழல் தங்கு இறை போற்றி தாரை காலம் சின்னம் சாற்று இறை போற்றி சீர் அறத்துறை பணி திளைத்தனை போற்றி பாடி அங்கு அமர்ந்து மேல் படர்ந்தனை போற்றி நாடு பற்பலதலம் நயந்தனை போற்றி சீகாலியதி தொழச் சென்றனை போற்றி மா காதல் தோணியை வணங்கினை போற்றி தெய்வ முன்னோள் மனம் சேர்ந்தனை போற்றி வைதிக சைவம் முறை வழக்கினை போற்றி நிகழ் ஆகமம் ஆதிகள் நிகழ்த்தினை போற்றி தகுவேதியர் ஐயம் தவிர்த்தனை போற்றி அவர் தியான பொருள் ஆயினை போற்றி நவிழும் அஞ்செழுத்து உண்மை நவின்றனை போற்றி அகுதின் இன்றியமையாமை அறிவித்தாய் போற்றி தகு நாவரசதே சார்ந்தனை போற்றி சேய்மையே தொழுது உறும் சேய்மணி போற்றி ஏயும் எம் அப்பரே என்றனை போற்றி அவருடன் தோணிபுக்கு அருளினை போற்றி நவில் பதிகம் கேட்டு நயந்தனை போற்றி அவர் விரிவு ஆற்றாது அடுத்தனை போற்றி அவர் வேண்டுதல் மறாது அமைந்தனை போற்றி விருப்பார் பலதளம் மேவினை போற்றி திருப்பாச்சில் தளி சென்றனை போற்றி உளையன் நோய் மாற்றாமை ஓர்ந்தனை போற்றி மலவன் மகள் நோய் மாற்றினை போற்றி செவ்விய செங்குன்றூர் சேர்ந்தனை போற்றி அவ்வினைக்கு இவ்வினை அருளினை போற்றி பணிசுரம் யாங்கனும் பாற்றினை போற்றி இனிய பட்டீசர் பாங்கு எய்தினை போற்றி அவர்தரு பந்தல் பெற்று அடுத்தனை போற்றி நவில் பதிகம்பாடி நயந்தனை போற்றி பெருமான் பொற்கிளி பெற்றனை போற்றி மேதகு தருமபுரம் மேவினை போற்றி மாதரு மடப்பிடி வலுத்தினை போற்றி பாணர்க்கு இசைச்சீர் பகர்ந்தனை போற்றி மான் அயவந்தி வந்தித்த போற்றி பொறுவரு நக்கரை புகழ்ந்தனை போற்றி தரு சிறு தொண்டர் சீர் சாற்றினை போற்றி மருகள் பணிந்து அவன் வைகினை போற்றி அறிவை புலம்பல் கேட்டு அணுகினை போற்றி அஞ்சல் என்று அபயம் அளித்தனை போற்றி துஞ்சு வணிகன் விடம் துரத்தினை போற்றி சடையாயனும் தந்தனை போற்றி உடனாங்கு அவர் மனம் உறுத்தனை போற்றி புகழூர் பணிந்து புகன்றனை போற்றி தகுநாவரசியரி சார்ந்தனை போற்றி ஆதிரை பதிகம் கேட்டு அடுத்தனை போற்றி மாதகும் ஆகூர் வணங்கினை போற்றி அப்பர்வால் காதல் மிக்கு அந்நினை போற்றி பொற்புரு கடவுர் புகுந்தனை போற்றி களையர் அன்பு வந்து கலந்தனை போற்றி அரசுடன் வீழி அடுத்தனை போற்றி
பரமர்சே அடிமலர் பணிந்தனை போற்றி ஈசர் பொற்காசு பெற்று இறைஞ்சினை போற்றி வாசி தீரவே வழுத்தினை போற்றி விமல நற்காசு விண்மேவினை போற்றி அழுது மெய் அன்பருக்கு அருளினை போற்றி மறைவடக் கோயில் முன் வந்தனை போற்றி திற அரசியற்றுமா செப்பினை போற்றி நேர்வழி பூண்டு உள் நிகழ்ந்தனை போற்றி தேர்வருமை இன்பு திளைத்தனை போற்றி அரசு உரை உவந்து அடைத்து அருளினை போற்றி வர சதுரம் வரை வழுத்தினை போற்றி அரசியார் அமைச்சர் வேண்ட அறுபடி போற்றி இருள் அமணர் எரித்தும் என்று எழுந்தனை போற்றி அப்பர் தடுப்பனன்று அருளினை போற்றி ஒப்பில் வேய் உரைத்து இணக்கு உருமக போற்றி நீற்றனை ஏற்றனை நினைத்தனை போற்றி தேற்றுவென் சிவிகை மேல் சென்றனை போற்றி எண்ணி ஈராயிரவர் தொலை எய்தினை போற்றி கண் இருவர்க்கு ஓகை கண்டனை போற்றி நமந்துபார் கிடந்தார் முன் நன்னினை போற்றி அமர்ந்து அருட்கடத்து எடுத்து அருளினை போற்றி முற்று அருள் நலன் வினா முடிந்தனை போற்றி எற்றைக்கும் குளம் என எய்தினை போற்றி ஆளவாய் இதுவே என்று நன்னினை போற்றி சீலமார் இருவர் சீர் சிகழ்த்தினை போற்றி மூலநாயகன் அடி முடியினை போற்றி நீளமாமிடற்று இசை நிகழ்த்தினை போற்றி அரசியார் அடிதொல அடுத்தனை போற்றி இருகர மரபினால் எடுத்தனை போற்றி திருமடத்து இருந்து அருள் சிற்பர போற்றி வரு சமன் தீச்செயல் மாற்றினை போற்றி பையவே செல்க எனப் பணித்தனை போற்றி மெய்யரு வேண்டுர அவன் வேவினை போற்றி அரசு கண்டு உய்யும் காட்சி அருளினை போற்றி சிரசின் மாட்டு உயர்வீடம் சேர்ந்தனை போற்றி திருவடி சூட்டியாறு தெரித்தனை போற்றி பறை திருநீற்று அருள் பாலித்தாய் போற்றி மந்திரமாவது வழக்கினை போற்றி சிந்தை வாசக தீக்கை தெளித்தனை போற்றி நலீசுர முழுவது நசித்தனை போற்றி வலிவளம் அற அருள் வழங்கினை போற்றி காட்டுமாவது களரினை போற்றி ஒட்டி வாதிப்ப உளம் போர்ந்தனை போற்றி வேத வேள்வியை விளம்பினை போற்றி வாதில் வென்று அளிக்க வழுத்தினை போற்றி ஞானம் நின்புகளே நவிந்தனை போற்றி பால் உலகு உணர்ந்துய பார்த்தனை போற்றி கோன் இறைஞ்ச அடிமையா கொண்டனை போற்றி மானின் நேர்விழி வழங்கினை போற்றி பசுத்துவ நசித்து உறப்பாடினை போற்றி இசைத்தமிழ் கயிறிட்டு எடுத்தனை போற்றி போகமாத்த பூங்குலை போற்றி மா கணல் இட்டு வயக்கினை போற்றி உலகியல் மறை ஒழுக்கு உணர்த்தினை போற்றி நிலவுமை சிவநெறி திகழ்த்தினை போற்றி பலரு புகழ் அரசுய பகந்தனை போற்றி மலர் சிவத்துவம் பெற வழங்கினை போற்றி வாழ்க அந்தனர் முதல் வழுத்தினை போற்றி சூழ்க ஐந்தெழுத்து என துளக்கினை போற்றி பற்பகன் மந்திர பலத்தது எண்ணாமல் அப்பொழுது எழுதினேர் அன்னினை போற்றி பொருநதி எதிர் செல புகுத்தினை போற்றி பரி கதியினும் இகழ் பார்த்தனை போற்றி பரிசெழுத்து அமைச்சர் கைப்படுத்தனை போற்றி ஏடு தங்குக என்று இசைத்தனை போற்றி ஏடகம் என தமிழ் இயம்பினை போற்றி குளச்சிறை ஏடு கை கொண்டு மேற்காட்டி இலக்க நேர் சைவமாண்பு இசைத்தனை போற்றி சமன் கழுவுறத் தடா தயையினை போற்றி நிமல சைவத் தம்பம் நிறுத்தினை போற்றி திருநீற்று ஒளிவிரி செய்தனை போற்றி கருநீர்த்து உலகுயக் கண்டனை போற்றி அமைச்சர் அரசியார்க்கு அருளினை போற்றி இமைக்கும் அம்மூவரோடு எய்தினை போற்றி ஆளவாய் புகுந்து இறைஞ்சருள்மக போற்றி ஏழவே முடித்தமை இலக்கினை போற்றி தாதை வந்து இறைஞ்சுரேர் சார்ந்தனை போற்றி போதையார் பொற்கின்னம் புகன்றனை போற்றி சேவ நெல்வேலியில் சென்றனை போற்றி தேவபாண்டியர் உரை தெரிந்தனை போற்றி மருந்து மந்திரம் என வழுத்தினை போற்றி தெரிந்து வந்து இறைஞ்ச அகத்தியர் குரு போற்றி வைணவர் கொடுமை மாற்றினை போற்றி வியன் நெறி உண்மை விளக்கினை போற்றி சைவராய் தொழ அருள் தந்தனை போற்றி துய்யராமேச்சுரம் தொழுதனை போற்றி ஈழ நாட்டு இருதலம் இயம்பினை போற்றி சோழ நாட்டினில் உறத் தொடங்கினை போற்றி பாண்டி தளமெல்லாம் பரவினை போற்றி மனமே குடி எய்தினை போற்றி
மூவரை நிற்குமா மொழிந்தனை போற்றி ஓவுதற்கு இணைதல் கண்டு உகந்தனை போற்றி சைவம் வளர்த்து அமர்க எனச் சாற்றினை போற்றி உய்வு இது மறவாதீர் என்று உரைத்தனை போற்றி வெள்ளத்து ஓடம் செல்ல விளம்பினை போற்றி கொல்லம்பூரனை கூறினை போற்றி நல்லாற்றனை அரணை நமர்ந்தனை போற்றி கொள்ளார் தெளிச்சேரி உகந்தனை போற்றி புத்தர் முன்று அடுப்பனேர் போந்தனை போற்றி அத்திர வாக்கு அன்பர் சொல அண்ணினை போற்றி வாது உடைந்து அவர் தொல வயங்கினை போற்றி தீதரு சைவச்சி திகழ்த்தினை போற்றி அவர் சைவராய் வர அருளினை போற்றி திகழ் கடவுள் தொழச் சென்றனை போற்றி அப்பறை காணவே அடுத்தனை போற்றி ஒப்பில் பூந்துருத்தினேர் உற்றனை போற்றி சிவகை தாங்கும் அப்பறை தெரிந்தனை போற்றி குவி கையொடும் கீழ் குதித்தனை போற்றி பதைப்புடன் அவரடி பணிந்தனை போற்றி முதத்திருக்கோயிலின் முன்னினை போற்றி அப்பரோடு திருமணத்து அமர்ந்தனை போற்றி முற்பகல் நிலவுயலாம் ஒளிந்தனை போற்றி மானியர் அமைச்சர்மான் மயக்கினை போற்றி ஊன வைணவர் மரம் ஒளித்தனை போற்றி அரசு பாண்டியர்க்கு சிலர்க்கு அமைந்தனை போற்றி வரமிகும் ஐயாறு வணங்கினை போற்றி சீர் தொண்டை நன்னாடு சென்றனை போற்றி ஏர் திருவோத்தூர் இறஞ்சினை போற்றி ஆண்பனை பெண்பனையாக்கினை போற்றி மாண்புருமுத்தி வழங்கினை போற்றி ஏகம்பர் திருவடி இறைஞ்சினை போற்றி மாகம்பம் மேல் தளி வந்தனை போற்றி அங்கு நோற்று அமர் மாடுக்கு அருளினை போற்றி தங்கு சிவரூபனே தந்தனை போற்றி ஆலங்காட்டு உட்புகாது அணிகினை போற்றி கோலம் காட்டிட அரண் குளிர்ந்தனை போற்றி திருக்காலத்தி மேல் சென்றனை போற்றி அருட்கோலம் தொழுது அடுத்தனை போற்றி கண்ணப்பர் அன்பூரு கண்டனை போற்றி எண்ணி பதத்தில் இறைஞ்சினை போற்றி இருந்து அவன் வடதளம் இயம்பினை போற்றி தரும் திருவொற்றியூர் சார்ந்தனை போற்றி திருமயிலைப்பதி செல்மணி போற்றி வரு சிவனேசர் முன் மயில்மணி போற்றி அவர் எதிர்தொலை எழுந்து அருளினை போற்றி உவகையில் மயிலையில் உற்றனை போற்றி பணி கபாலீசரை பரவினை போற்றி அணி சிவனேசரை அழைத்தனை போற்றி என்பூரு இடம் கொணர என்றனை போற்றி மண்பரன் கோயில் முன் வைப்பித்தாய் போற்றி பூம்பாவை வருக என புகன்றனை போற்றி ஆம் பாவை இருப்பதா அழைத்தனை போற்றி மாகேசுரர் சீர் வயக்கினை போற்றி மீகான் அவர் பூசை விளக்கினை போற்றி தவர் உணவளித்தல் பூசனை என்றாய் போற்றி சிவதருமம் அவற்றுள் மேல் செப்பினை போற்றி அரண் அடியர் விழாச்சீர் அருளினை போற்றி இருவிழா கண்டு உய்க என்று இசைத்தனை போற்றி பிறவி எடுத்து உரைப்ப பேசினை போற்றி நிறை பெருஞ்சாந்திமான் நிகழ்த்தினை போற்றி அணையமாண்டு பல புகன்று அழைத்தனை போற்றி நடிமகிழ்ந்து அவள் வரணயந்தனை போற்றி குடம் உடைந்து இனிது எழக் குறித்தனை போற்றி அடியில் மேல் பூம்பாவைக்கு அருளினை போற்றி கவின் அருள் வெள்ளமே கண்டனை போற்றி சிவநேசதொல அருள் செய்தனை போற்றி இவளை கொண்டு ஏகுக என்று இசைத்தனை போற்றி அவர் பினும் படி குறிப்பு அறிந்தனை போற்றி மனம் புரிந்து அருள்க என மறுத்தனை போற்றி இணங்கு தாதை முறை இசைத்தனை போற்றி சிலவகளமர்ந்து அருள் செய்தனை போற்றி பலதலம் பணிந்து பின் படர்ந்தனை போற்றி சீகாழியிட தொலைச் சென்றனை போற்றி ஏகானல் தோணி இறைஞ்சினை போற்றி வந்து மாளிகை அவர் வள்ளல் போற்றி தந்தை முன்னோக்கு அருள் தந்தனை போற்றி ஆண்டு 16 அடுத்தனை போற்றி வேண்ட இகழ் மனவினை வெறுத்தனை போற்றி இதனினால் மனத்துன்பு இலக்கினை போற்றி அதன் பின்னும் வேண்டிட அமைந்தனை போற்றி உலகு உணர்ந்து ஒழுகவே ஒத்தனை போற்றி குளமணம் உறைவேல் கொண்டனை போற்றி தந்தை அத்தொழில் செய்ய தங்கினை போற்றி முந்துரக் காப்பு இயல் முடித்தனை போற்றி திருமணக்கோலம் சேர்ந்தனை போற்றி தருமணி கோயில் சார்ந்தனை போற்றி தோழியப்பரை தொழுதனை போற்றி மான் அருள் பெற்று மகிழ்ந்தனை போற்றி வளம்பதி எல்லை வணங்கினை போற்றி விளம்புவென் சிவிகை மேல் வேவினை போற்றி இனி வாராநிலை அதில் இலக்கினை போற்றி கனி அடியவர் தொழக் கலந்தனை போற்றி எண்ணீராயிருடன் எய்தினை போற்றி பன்னியல் வாடமுன் படர்ந்தனை போற்றி
நக்கர் முருகரோடு நன்னினை போற்றி தக்கதாய் தந்தையோடு சார்ந்தனை போற்றி பல்லூர் சூழ்ந்து உறப் படர்ந்தனை போற்றி நல்லூர் பெருமணம் நயந்தனை போற்றி அம்மையப்பரை பணிந்து அடுத்தனை போற்றி செம்மண மண்டபம் சேர்ந்தனை போற்றி புதுமணக்கோலம் புனைந்தனை போற்றி அது முற்றும் வெண்மையே அணிந்தனை போற்றி மணமகள் வளகுற வயங்கினை போற்றி புனர் திருமங்கலம் புனைந்தனை போற்றி எரியில் பொறிதர எழுந்தனை போற்றி அறிவை கைப்பற்றி அடுத்தனை போற்றி செல்லூர் கோயில் முன் சென்றனை போற்றி கல்லூர் பெருமணம் களரினை போற்றி அருட்பெரும் சோதி கண்டு அருளினை போற்றி தெருள் சிவதீக்கை நேர் செய்தனை போற்றி எமக்கு அருள் காதல் வாக்கு இசைத்தனை போற்றி நமச்சிவாய நவின்றனை போற்றி யாவரும் சோதி புக இசைத்தனை போற்றி தேவரும் தொழு சிவதேசிக போற்றி சேயரும் அணித்துறச் சேர்ந்தனை போற்றி ஆயமுன் முடிவர்க்கும் அளித்தனை போற்றி காதலி கைப்பற்று கரத்தினை போற்றி சோதி வளமா சூழ்ந்தனை போற்றி புக்கு ஒன்றி உடனாய் பொழிந்தனை போற்றி தக்க திருஞான சம்பந்த போற்றி போற்றி. சிற்றம்பலம் இளையம்பலம் அன்பர்கள் மக்களே, இப்பொழுது மலர் வழிபாட்டை ஏற்றது இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் இந்த போற்றி படிக்கும் போது நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. திருஞான சம்பந்தருடைய அருள் வரலாற்றை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக நிறைவாக அந்த போற்றி அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். நிறைவாக திருமண பந்தலில் ஞானசம்பந்த பெருமான் இருக்கின்ற பொழுது அவருக்கு இறையருள் உணர்த்த இந்த மண்ணுலக வாழ்க்கை போதும் என்று விண்ணுலக வாழ்க்கை வேண்டிய பாடிய பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் பல்வி என்று சொல்லக்கூடிய முத்தி பதிகமாகும். அந்த முத்தி பதிகம் இப்பொழுது முழுமையாக விண்ணப்பம் செய்யப்பட்டு 12 திருமணி விண்ணப்பம், திருவடி விண்ணப்பம், பேரொழி வழிபாடு தொடர்ந்து நடைபெறும். இப்பொழுது காதலாகி திருப்பதி முழுமையாக விண்ணப்பம். நமச்சிவாய சொல ஆனசி நமச்சிவாய திருப்பதிகத்தை வானமும் நிலமும் கற்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோ ஈனமா யாவரும் புகுக யாவரும் புகுக ஈனமா பிறவினீர யாவரும் புகுக என்ன கசிந்து கண்ணீர் மல்கி போதுவாதமை நன்னெறிக்கு பிரது வேதம் நான்கிலோ மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புவானவன் நாவில் நவீற்றினான் வம்பு நான் மல வான்மது ஒப்பது செம்பொன்னான் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பல்லாமும் நமச்சிவாயவே மெக்குள்ளாரும் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் என் தக்கவானவரை தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே ஈயமன் தோதரும் அஞ்சுவருந்தோளார் நயம் வந்தோதவள்ளார் தமை நன்னினான் நியமந்தான் நினைவான் இனியானேற்றி நயனன்
நாமம் நமச்சிவாய கொள்வாரேனோ குணம்பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராயிடு எல்லா தீங்கையும் நீங்குவரான் நல்லார் நாமம் நமச்சிவாயவே மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர் சிந்தும் வல்வினை செல்வமுமல்குமான் நந்தினாமம் நமச்சிவாயவே நரகம் ஏழ்போக நாடினராயினும் குறை செவ்வாயின ஆயினொரு திற பிறவியே புகழ்த்திடோயம்பரம் வரத நாம நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்தயாடுகள் மேல் தளங்கொள் கால் வீரல் சங்கரன் நோன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே போதன் போதன கண்ணனும் மன்னழ்த பாதந்தான் மூடி நெடிய பண்பராய் யாதும் காண்பரிது ஆகியலந்தவர் போது நாமம் நமச்சிவாயவே கஞ்சி மனைய கையெழும் கையர்கள் வெஞ்சொல் மெந்த பிறவிலன் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுது செய் நஞ்சோன் கண்ட நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாய நாம் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து தவமல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்கவல்லார்களே வந்தையாள் மகிழ்ந்து அறுக்கவல்லார்களே வந்த பாசம் அறுக்கவல்லார்களே திருச்சிற்றம்பலம். எழுந்துள்ளிருக்கின்ற ஞானசம்பந்த பெருமான் திருச்செவிக்கு 12 திருமுறைகள் விண்ணப்பித்து அருள்க. முதலாம் திருமுறை. தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் மதி சோடி காடுடைய சுடலை பொடி போசிய உள்ளம் கவர்கள் கேடுடைய மலராளுனை நான் படித்த அருள் செய்த வீடுடைய பிறவாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. இரண்டாம் திருமுறை விண்ணப்பித்தருள்க. உரியாய வாழ்க்கை அமனுடைய போர்க்கும் சாக்கியர்கள் எடுத்துரைப்பன
கருஞ்சோலை சூழ்ந்த தபாலீச்சரோ அமர்ந்த பெருஞ்சாதி காணாதே ஓதியோ பாபா பெருஞ்சாதி காணாதே ஓதியோ முத்தமிழ் விரகர் அருளி செய்த 3ஆம் திருமுறை திருக்கடை காப்பு விண்ணப்பித்தருள்க. வாயிலாய் எழுமையா கண்ணின்களல் பாடலான வாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலான வாயிலாய் கவாலிகேம்பனே மகிழ் கூடலான வாயிலாய் ஆயமென்ன கொள்கையே. உலகை ஏத்து உழவார படையலையார் நாவுக்கரசு விருந்தகை அருளி செய்த 4ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறையில் 4ஆம் திருமுறை விண்ணப்பித்து அருள்க. பாடிலம் செவ்வாய் நத்தானும் கோடிலமில் உரையானை கோடிய கோலத்தினானோ கோடில பிறந்தானோ ஒளிதிகள் தோலத்தினாடிலம் பாம்பசைத்தானோ ஆரோ அமர்ந்த 5ஆம் திருமுறை திரு குறுந்தொகை விண்ணப்பித்து அருள்க. பணக்கை மும்மத வேளம் முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. தாண்டக சதுரர் தாண்டக வேந்தர் அருளி செய்த 6ஆம் திருமுறை திரு தாண்டகம் விண்ணப்பித்து அருள்க. நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்த நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்த சிறந்திருவே கழித்து உரிவை போர்வை வைத்த செடுமொழியின் தழில் வைத்தார் சிறந்து வாரும் இனம் துருவி மணிமகுடத்து ஏகத்து உற்ற இனமலர்கள் போது அமைந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமே வைத்தார் நல்லோ எம்பெருமான நல்லவாரே. தம்பிரான் தோழர் நம்பி ஆரூர பெருமான் அருளி செய்த 7ஆம் திருமுறை திருப்பாட்டு விண்ணப்பித்தருள்க. நாளும் இன்னிசையாள் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவரும் காலமீந்தவன் பாடலுக்கிறங்கும் தன்மையாளனை என் மன கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கனந்தனை எங்கனம் இறைஞ்சும் கோளிலே பெரும் கோயிலுளானை கோல காவினில் கண்டு கொண்டேனே கோல காவினில் கண்டு கொண்டேனே. அழுது அடியடைந்த அன்பன் மணிவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையின் உட்பகுதி திருவாசகம் விண்ணப்பித்தருள்க. வணங்கத்தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் இணங்க தன் சீரடியார் சீரடியார் கூட்டமும் வைத்து
அணங்கொடு அணி தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. திரு கோவையார் விண்ணப்பித்தருள்க. இறைவான் குணத்தில்லை சிற்றம்பலத்துமென் சிந்தையில் உறைவான் உயர்மதி கூடலின் ஆய்ந்த ஒன்றின் தமிழில் துறைவாய் உழைந்தனையோ அன்பியே இசை சூழல் கொக்கோ இறைவா தடவரை தோற்கு என்கோலாம் புகுந்து எய்தியதே. 9ஆம் திருமுறை இறைவனோடு நம்மை இசைக்கின்ற திரு விசைப்பாவும் திரு பல்லாண்டு விண்ணப்பித்தருள்க. எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாளும் சம்பந்தல் எமையாளும் சம்பந்தன் காழியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டு அருளி அம்புந்து கண்ணாகும் தானும் அணிதில்லை செம்பொன் அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்றே. திருப்பல்லாண்டு. சீரும் திருவும் ஒளிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றது ஆர் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமை மணவாளனுக்கார் பாரும் விசும்பும் அறியோ பரிசுனா பல்லாண்டு உருதுமே பல்லாண்டு உருதுமே. திருமூலதேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறை திருமந்திரம் விண்ணப்பித்தருள்க. சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தலி சொற்பத மாமந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொந்தில்லை கூத்தனை அற்புத கூத்தனை யாரைவாரே. 11ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல் விண்ணப்பித்து அருள்க. உறவும் பொருளும் பொருளும் போகமும் கல்வியும் கல்வியுற்ற துறவும் துறவி பயனும் எனக்கு சுழிந்த உணல் துறவும் பொழிலும் பொழில் சூழ் பொதுங்கும் ததுங்கும் வண்டின் நரவும் பொழில் எழில் காளியர்கோன் திருநாமங்களே காளியர்கோன் திருநாமங்களே எனக்கு உறவும் பொருளும் பொன் போகமும் கல்வியும் கல்வியுற்ற துறவும் துறவி பயனும் எனக்கு காளியர்கோன் திருநாமங்களே. குன்றைப்பதிவாழ் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் வளர்ந்தருடைய பெரிய புராணத்திலே இருந்து திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் விடுவர் அடைந்த திருப்பாடல். ஞானம் உண்டார் கேட்டருளி நல்ல இசை யாழ் பெரும்பாணருக்கு ஆனபடியால் சிறப்பருளி அமரும் நாளில் அவர் பாடும் என்மை பதிகத்து இசை யாழில் இடப்பெற்று உடனே மேவிய பின் பாடல் களத்தார் பெருமணத்தில் உடனே பரமன் தாள் அடைந்தார். நீலநக்க நாயனார் இறைவன் திருவடி அடைந்த பாடல். பெருகு காதலில் பின்னெடு நாள் முறை பிறங்க வரு பெருந்தவ மறையவர் வாழி சீகாழி ஒருவர் தம் திருக்கல்யாணத்தில் உடனே
திருமணத்திறம் சேவித்து நம்பதாள் சேர்ந்தார். எம்பிரான் முருகநாயனார் திருவடி பேரடைந்த பாடல். அங்கண் அமரும் திருமுருகர் அழகார் புகழை பிள்ளையார் பொங்கு மனத்தின் முன் செய்த பூசை அதனால் புக்கருளி செங்கண் அடலேறு உடையவர் தாம் சிறந்த அருளின் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் அடிநீழல் தலைமையாம் நிலைமை சார்பு உற்றார். எம்பிரான் காழி பிள்ளையார் திருஞான பாலுண்ட பேரழகரார் ஆளுடைய அடிகள் இறைவனோடு இரண்டர கலந்த நிறைவு பாடல். காதலியை கைப்பற்றி கொண்டு பலம் செய்து அருளி தீது அகற்ற வந்த அருளும் திருஞான சம்பந்தரு தீது அகற்று வந்து அருளும் திருஞான சம்பந்தரு நாதஞ்சலில் வளர் சோதி நன்னி அதன் உள்புகுவார் போத நிலை முடிந்த வழி புக்கு ஒன்றி எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. சைவ சித்தாந்த பாடல் விண்ணப்பித்தருள்க. செம்மலர் நூந்தாள் சேரலொட்டாள் அம்மலம் களியே அன்பரோடு மறி மாலரண்யம் அழிந்தவர் பீடம் ஆலயந்தானும் அரண்யன தொழுமே. உலக பொதுமறை. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. வழிபாட்டின் நிறைவாக திருவடி விண்ணப்பம். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானாகவும் பிரிவில்லா அடியார்களுக்கு என்றும் வாராத செல்வமாகி வீடு வேற்றனை வருவிக்கின்ற பெருமானாக விளங்குகின்ற அம்மையப்பரே, வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்வினை ஆகிய தாங்கள் ஏருடை ஈசனாய் புவனியை உய்யும் பொருட்டு கூருடை மங்கையும் தானுமாக எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற புண்ணிய திருத்தலத்தில் தோணியப்பர் என்ற திருநாமத்தை தாங்கி தாங்கள் ஊழிக்காலத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற திருத்தலமாகிய சீர்காழி திருப்பதியிலே ஞான தோன்றலாய் வந்து திருவதாரம் செய்து ஞானப்பால் உண்டு சிவஞானம் கலைஞானம் இரண்டும் கைவரப் பெற்று உலக உயிர்களெல்லாம் அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞானம் பெறும் பொருட்டாக மண்ணில் அவதரித்த பெருந்தகையார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தங்கள் திருவருள் ஞானத்தை பெற்ற காலத்திலே இருந்து தன்னுடைய திருவருளால் இந்த உலக உயிர்களெல்லாம் ஆற்றுப்படுத்துமாக திருப்பதிகங்கள் பலபாடி அற்புதங்களை படச் செய்து நிறைவாக நல்லூர் பெருமணத்திலே தங்கள் திருவடியோடு இரண்டர கலந்த அருள் திருநாளாகி இற்றைய நன்னாளிலே அவரோடு நீலநக்க நாயனார் முருகநாயனாரும் திருநிலகண்டத்து யாழ்ப்பாணரும் அந்தணரும் அடியவரும் பல்வேறு குலத்தவரும் தொண்டர்களுமாக இணைந்து திருவடி பேரடைந்த நன்னாளாகிய இந்த சிறப்பு திருநாளிலே உலகெல்லாம் அவருக்கு நடைபெறக்கூடிய குருபூசை வழிபாட்டிலே ஏழை அடியார்களாகிய நாங்களும் உய்ய வேண்டும் என்ற ஆசையினால் இந்த வழிபாடுகளை அருள் திருமேனியை எழுந்தருளச் செய்து வேள்வி வழிபாடு, திருக்குட நனிராட்டு பெருவிழாவும், சிறப்பு திருமஞ்சன வழிபாடும், சிறப்பு அலங்கார வழிபாடும், மலர் கொண்டு போற்றுகின்ற திரு அர்ச்சனை வழிபாடு முதலாக திருமுறைகளை விண்ணப்பித்து எங்களால் இயன்ற அளவிலே இந்த அன்பு வழிபாட்டை செய்திருக்கின்றோம். காலத்தினாதருடைய அன்பை கண்ணப்பரே அறிவார், கண்ணப்பருடைய அறிவை காலத்தினாதரே அறிவார் என்கின்ற அளவிலே எங்களுடைய அன்பு ஞானசம்பந்த பெருமந்தகையினுடைய திருவடிக்கு ஒவ்வாது எனினும் நாங்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அன்பை மலர்களாக தாங்கள் திருவடியில் ஏற்றருள வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் தந்தருளி
குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வம், எல்லோருக்கும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், தடைபட்டு இருக்கக்கூடிய திருமணங்கள் நடந்தேற, குழந்தை செல்வம் ஞான குழந்தைகளாக பெற்றிட, செய்து கொண்டிருக்கின்ற தொழில், வியாபாரம், விவசாயம் உள்ளிட்ட பணிகளில் மென்மேலும் உயர்ந்திட, வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை வாசி தேரவே காசு நல்க வேண்டுமாயும் வேண்டிக் கொண்டு, தங்கள் திருவருள் கருணையினாலே கிடைத்த இந்த உடல், உயிர், அறிவு, செல்வம் முதலானவற்றை கொண்டு தங்களுக்கும் தங்கள் திருவடியை மறவாத தொண்டர்களுக்கும் தொண்டராக இருந்து பணி செய்யக்கூடிய சிவபுண்ணியத்தை இவங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமாயும், தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நெறிகளும் இந்த மண்ணில் தழைத்து ஓங்கவும், அந்த தொண்டை செய்யக்கூடிய தொண்டர்கள் எந்நாளும் மனச்சோர்வு இல்லாமல் திருப்பணிகளை செய்வதற்குரிய அருளாற்றலையும் தாங்கள் பெரும் கருணையோடு வழங்கி அருள் புரிய வேண்டுமாயும், திருமுறை பாடுவோர், திருப்பணி செய்வோர் என்று எல்லோரும் தங்கள் திருவருளால் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து இந்த மண்ணிலே சைவ சித்தாந்த செந்நெறி தழைக்கும் பொருட்டாக எங்களையெல்லாம் ஆற்றுப்படுத்தி எங்கள் குருமகா சன்னிதானங்கள், ஞானாசிரியர்கள், அருளாளர்களுடைய திருவடிப்பான்மையை என்றும் மறவாத தொண்டர்களாக நாங்கள் வாழ்வதற்கும், ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திருமுறை வகுப்புகள், பெரிய புராண நாயன்மார்கள் வகுப்புகள், சைவ சித்தாந்த வகுப்புகள், அறச்சாலைகள் முதலான வழிபாடுகளும், அடியார்களுக்கு அன்னம்பாலித்தல் என்று சொல்லக்கூடிய சிவபுண்ணிய வழிபாடும் தடைபடாமல் நடைபெறுவதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டுமாயும் வேண்டிக் கொண்டு, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை வழங்க வந்த எங்கள் பெருமானே, வேத நெறியும் சைவ நெறியும் இந்த மண்ணில் தழைத்தோங்கி வளர தாங்கள் அருள் புரிய வேண்டுமாயும் வேண்டிக் கொண்டு, தங்களுடைய திருவருள் கருணையினாலே திருநீறு பூசி உருத்திராக்க பூண்டு 5 எழுத்தை ஓதி அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் மீளா அடிமை உமக்கே ஆளா என்ற நம்பி ஆரூரர் பெருமானுடைய திருவாக்கு கிணங்க என்றும் சிவனடியார்களாக வாழக்கூடிய சிவபுண்ணியத்தை எங்களுக்கு வழங்கி அருள் புரிய வேண்டுமாயும் வேண்டிக் கொண்டு, எல்லா பகுதியிலும் நல்ல மழை பொழிந்து உயிர்களும் பயிர்களும் செழித்து ஓங்க அருள் புரிய வேண்டுமாயும், இந்த நாடு எல்லா வகையிலும் வளம் பெற்று முன்னேற்றம் காண்பதற்கான அருளாற்றலையும் தாங்கள் வழங்கி அருளி எங்களுடைய வாழ்விலோ, எங்களுடைய வழிபாட்டிலோ, சொல்லிலோ, செயலிலோ, எண்ணத்திலோ இதுகாரும் நாங்கள் எங்களை அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கின்ற எல்லா வகையான பிழைகளையும் குற்றங்களையும் தாங்கள் பொறுத்தருளி இனி வருகின்ற காலங்களில் எவ்விதமான தீமைகளுக்கும் ஆளாகாமல் தங்கள் திருவடிப்பான்மையை மறவாத தொண்டர்களாக இந்த மண்ணில் வாழ்வதற்கும், எங்களுடைய சமயக்குறவர்கள், அருவாண்மை நாயன்மார்களுடைய குருவருளானது இந்த உலகமெல்லாம் விளங்கி தோன்றுவதற்கும் தாங்கள் அருள் புரிய வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடி தாமரைகளை மலர் கொண்டு போற்றி வழிபாடு செய்கின்றோம். போற்றியோம் நமச்சிவாய. எது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியா தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் விளைக்கின்ற வாரி பேசு தெய்வமே. அன்பு நலம் சார்ந்த அடியார் பெருமக்களே, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்பார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். எனவே நாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா இன்னைக்கு செய்த பயணம் அல்ல. மணிவாசகருடைய வாக்குல சொல்லணும்னா புல்லாகி இருந்து, பூடாகி இருந்து, புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய் என்று சொல்லக்கூடிய இந்த மனித பிறவியிலே வந்து நாம் அடைவதற்கு 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்ச யோனி பேதத்தில் பல பிறவிகளில் செய்த சிவபுண்ணியத்தின் ஒட்டுமொத்த திரட்சிதான் மனித பிறவி. அந்த மனித பிறவியிலும் நல்ல குலத்தில் நல்ல தாய் தந்தையருக்கு நல்ல உடன் பிறப்பு, நல்ல அன்பர்கள், நல்ல வாழ்க்கை துணை நலம் என்று அமைவது அதனுடைய பெருந்தவமாக விளைவது. அவ்வாறு வாழக்கூடிய காலத்திலும் திருநீறு பூசி உருத்திராக்கம் கொண்டு அடியார்களோடு 5 எழுத்து ஓதி திருமுறைகள் பாடி இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இந்த சிவனடியார் பிறப்பு என்பது அரிதினும் அரிதினும் அரிதாக விளங்கக்கூடிய அந்த வாய்ப்பை தான் இறைவன் தன் கருணையினால் வழங்கி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அந்த கருணையின் காரணமாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த வழிபாட்டை செய்த அடியார் பெருமக்கள், அவர்தம் குடும்பத்தார், பல்லாற்றானும் இந்த விழா நல்ல முறையில் நடைபெறுவதற்கு பொருளாதாரம் வழங்கியவர்கள், உடல் உழைப்பை கொடுத்தோர்கள், வழிபாட்டை வாழ்த்தியவர்கள், வழிபாட்டிற்கு வந்திருப்பவர்கள், வழிபாட்டிற்கு வர வேண்டும் என்று கருதினாலும் ஏதேனும் ஒரு சூழல் காரணமாக
வர முடியாமல் வருந்திக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வழிபாட்டினுடைய பயன் முழுமையாக சென்று சேர வேண்டும் என்று எல்லோரும் விண்ணப்பித்துக் கொண்டு இப்பொழுது பேரொளி வழிபாடு நடைபெறும். அதன் பிறகு முதலில் ஓதுவா மூர்த்திகள் வந்து மலரிட்டு திருநீற்றை அணிந்து கொண்டு அவர்கள் அன்னம்பாலிப்புக்கு செல்ல இருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய அத்துணை தொண்டர்களும் வந்து மலரிட்டு வழிபாடு செய்து அன்னம்பாலிப்பை ஏற்றி இல்லத்தை சார்ந்த பெருமக்களை வாழ்த்தி அருள வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொண்டு இந்த அளவிலே காலை 6 மணி முதலாக தொடங்கி இப்பொழுது 1:30 மணி அளவிலே நிறைவு செய்யக்கூடிய இந்த வழிபாடானது திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள்புரிய நிறைவாக நடைபெற உள்ளது. மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க தொலைவிலா துயிர்கள் வாழ்க நான் வரை கரங்கள் ஓங்க நத்தமம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம்ம பார்வதி பதையே சுவனி போற்றி நாட்டவர்க்கும் பத்துரையந்தாய் போற்றி அண்ணாமலையும் அம்மா போற்றி திருஞான சம்பந்த தேவராயனார் திருவடிகள் சிவாஜி சிற்றம்பலம். வேத நெறிதலை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதகாய் மலர்ந்தழுக சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஞானத்தின் திருவுருள் நான்மறையின் தனித்துணை வானத்தின் விசையன்றி மண்ணின்களை மதிக்கொழுந்து தேனக்கமலர் கொன்றை சிந்தனையார் சீரொழுக்கும் கானத்தின் எழுபிறப்பு திருவடிகள் போற்றி போற்றி. ஆரியதமம் கவுனியர்தமம் கன்று திருவடிகள் போற்றி போற்றி. முதல் திருவடிகள் போற்றி ஆலரா வாயன் திருவடிகள் போற்றி போற்றி. தோன்றலார் திருவடிகள் போற்றி போற்றி. அழுதுலகை வாழ்வித்த அண்ணலார் திருவடிகள் போற்றி போற்றி. பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் மக்களே, இன்றைய நாள் சிறப்பு வழிபாட்டினை வந்து திருமுறைகளை பண்ணோடு பாடி சிறப்பித்த நம்முடைய ஓதுவா மூர்த்திகளாகிய சிவத்திரு வழிபாட்டுக்குரிய பொன் நமச்சிவாயமை அவர்களுக்கு பழனிசாமி அவர்களுக்கு பொழுது இல்லத்தை சார்ந்த பெருமக்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யக்கூடிய வழிபாடு நடைபெறுகிறது. முதலில் திரு பொன் நமசிவாயமை அவர்களுக்கு பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஆரோரவல்லரசே போற்றி. தொண்டீஸ்வர பெருமான் மங்களாம்பிருடனாய் ஆழ்ந்த கபாலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மண்ணில் நல்லவண்ணோ வாழலாம் வைகளோ வாழலாம் வைகளோ என்னில் நல்ல கதிக்கே யாதும் குறைவில்லை யாதும்
உறைவினை கண்ணில் நல்லகிதோ கருமண வளநக பெண்ணில் நல்லாடோடு பெண்ணில் நல்லாடோடு பெருந்தகை இருந்தது பெருந்தகை இருந்தது அடியார்மணி மேன்மேலும் சிறப்பு. திரையம்பலம் சிவனே இறைவனே கைலை மலையானி போற்றி போற்றி. அன்புடன் சார்ந்த அடியார் பெருமக்களே, அன்பர் பெருமக்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய கொங்கு நாட்டு திருத்தலத்திலே சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக விளங்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் அடியார் அடிவணங்கும் திருநனாவே என்று போற்றக்கூடிய அருள் தேவார வாக்கிற்கிணங்க நம்மை எல்லாம் தமிழ் வழிபாட்டிலே உய்வித்து வரக்கூடிய நம்முடைய சோமசுந்தர நாயக்கருடைய வழித்தோன்றலாக விளக்கூடிய நம்முடைய அருளாளர் பெருமக்கூடிய திருவடி சார்பினாலும் நம்முடைய அருள்குருநாதருடைய திருவடி சார்பினாலும் நம்மை எல்லாம் சிவபுண்ணியத்திலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய நம்மை திருநனா பவானி ஞானாசிரியர் பெருமானுடைய திருவடிகளை மனமை உடையலரை போற்றி துதித்து வணங்கி அனைத்து உயிர்களும் சிவபுண்ணியம் பெற வேண்டும் என்ற பெரும் கருணையினாலே அரண்மனை என்கின்ற அமைப்பை அமைத்து 100 ரூபாய் திட்டத்தை தொடங்கி எல்லாரும் சிவபுண்ணியம் பெற்று உய்ய வேண்டும் என்ற கருணையினாலே திருப்பணி செய்து வரக்கூடிய அடியாருடைய அனைத்து திருவடிகளையும் மனமை உடைகளாலே வணங்கி நம்முடைய அழைப்பை ஏற்று இதுகாரும் வழிபாட்டையும் திருமுறை சிந்தனையும் சிறப்புற நடத்திய நம்முடைய பவானி நிறைமொழி மாந்தர் திருக்கூட்டத்தினுடைய சிவ ஆரூரன் ஐயா அவர்களுக்கு அனைத்து அடியார் பெருமக்களின் சார்பிலும் இந்த சால்வை அணிவித்து அன்பையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகிறோம். காவாய் கனகத்திரனே போற்றி போற்றி போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாருமான் குறைவிலை கண்ணில் நல்ல கதிரும் கருமலர் எண்ணில் நல்லாரும் இருந்தனை சித்தம்படம் அன்பு பெருமக்களே, இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை மலர் கொண்டு வழிபாடு செய்து மாகேஸ்வர பூசை நடைபெற இருக்கின்றது. எனவே அன்பர்கள் மலர் கொண்டு வழிபாடு செய்து திருநீர் பெற்றுக் கொண்டு மாகேஸ்வர பூசைக்கு ஏற்று அருள் செய்ய வேண்டுமாய் வழிபாட்டை சார்ந்த அன்பர் பெருமக்கள் வாயிலாக அன்புடன் துன்பலம்.
போற்றி இன்றனுக்கு ஆரமுதையானாய் போற்றி மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மையாமெனில் உலகவர் முன் வருக என உரைப்பார். தூய திரு அமுது கனிக்கண் நல்லரு சுவைக்கறி பாய தயிர் பால் இனிய பண்ணிய முன்னீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்கம் இசைந்தடியார் மாயிரு ஞாலம் போற்ற வருமிவர்பால் மணமகிழ்ந்தார். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் ஏழுமை பூமிசை இன்னன்பு ஆளிக்கும் ஆறு கண்டின்புற இன்னம்பாளிக்குமோ இப்பிறவியே கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலினால் ஆதனத்திரை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டின் 4 விதத்தில் 6 சிவதரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அல்லார் கண்டத்து அண்டர் பிரான் அருளால் பெற்றபடிக்கு ஆசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமனடியாரானார்கள் எல்லாம் எய்தி உங்கையன 2 பொழுதும் வரை நிகழ்த்தி சொல்லால் சாற்றிச் சோரிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் சோரிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவனாகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணிந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவரக் கொடுத்து வந்தார்.
அடியார் பெருமக்கள் ஈண்டு அமுது செய்தருள்க. அப்படியே நில்லுங்க. பூ போட்டு அப்படியே 2 3 பேரும் வண்டி போட்டு கும்பிடுங்க.